தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம்கே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது நீங்க. சொல்லுங்க அந்த ஓட்டு எப்படி இப்ப அங்க வந்ததுங்கிறத நானும் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஆன்சர். அவங்க மூளையும் அழுகி இருக்கிறதுனால அது அது ஒரு 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 நாற்றம் பிடித்த ஒரு சிந்தனை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அவங்க சொன்ன ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர், அவன் போய் தன்னைத்தானே சேர்த்து கொள்ள முடியுமா? பாவம், அவங்க எந்த தேர்தலில் நின்னாங்க? அவங்க ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா என்ன? ஓட்டு வீடு வீடாக போய் ஓட்டை சரிபார்த்துருப்பாங்களா அவங்க என்னைக்காவது? அவங்க ஏதோ உயரத்தில் இருந்தாங்க, ஏதோ காரணத்தினால அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஏதோ எழுதி கொடுத்ததை அவங்க வாசிச்சிருக்காங்க. இது என்ன பட்ஜெட்டா? நீங்கள் பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாசிக்கிறதா? நீங்கள் சத்தம் போடு சொன்னால் கேட்டுட்டு போகிறதுக்கு. சொல்லுங்க அந்த ஓட்டு எப்படி இப்போ அங்கே வந்ததுங்கிறத நானும் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஆன்சர். தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம்கே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது நீங்க. அதெல்லாம் ரிவிஷன் நடத்தினது உங்களுக்கு கீழே இருந்த தேர்தல் ஆணையம். இப்போ நான் சொல்கிறேன், நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவும் கூட்டு சேர்ந்து அந்த தொகுதி திமுக தொகுதி என்பதால் முதலமைச்சர் நிற்பார் அல்லது திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேண்டிடேட்னு யோசிக்கிற மு.க. ஸ்டாலின் நிற்பார், அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்கை சேர்த்தீர்கள், நீங்க தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்றேன். தர்க்க ரீதியா இதானே நல்லா புரிஞ்சு வருது. அது புரிஞ்சு வரலையே. 2021 அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இது ரொம்ப மோசமான மனோநிலை. எனவே அவர் வந்து உண்மையிலே காங்கிரீட்டா விவரம் தெரிஞ்சா சரி. இன்னைக்கு தப்பித்தவரே வாரணாசி தொகுதியில் போய் செக் பண்ணி ஒரு 50,000 ஓட்டு போலியான வாக்குகளாக இருந்தால் என்ன செய்யணும்? பிரதமர் ராஜினாமா பண்ணிடுவாரா? அது சொல்லுவாரா நிர்மலா சீதாராமன்? நான் சொல்றேன், சுத்தப்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. ஆனா சுத்தப்படுத்துறேன்னு நீ இப்ப பார்க்குற வேலை வந்து குப்பை கொட்டுற வேலை. நீ சொல்றதான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்றாங்க, ஆனா குப்பையை கொட்டுறாங்க. ஏங்க 7 பேர் செத்தவன்னு கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி தான் ஓட்டு வாங்க வைக்கிறதுங்கிறதுல நிர்மலா சீதாராமனுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா? அப்பனா நீங்க தான் அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இறந்து போயிட்டு தான் எழுதுன்னு நீங்க பண்ணீங்களான்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. சுரேஷ் கோபின்னு ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி ஓட்டு தான். எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதில் உங்கன்னா ஆர்எஸ்எஸ்னா ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்குமா? என்ன ஒழுக்கம்? ஒரு தொகுதியில் எல்லா தொகுதியில் இருக்கவனையும் கொண்டாந்து அந்த தொகுதியில் ஓட்டு போட வைக்கிற ஒழுக்கம். அதெல்லாம் உங்கள் அந்த டெக்னிக்கு பாஜகவுக்கு பொருந்தும், நிர்மலா சீதாராமனுக்கு பொருந்தும், மோடிக்கு பொருந்தும். தமிழ்நாட்டில் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது.